ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹேண்ட் ரைட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா படிச்சியும் எழுதியும் மார்க் விட்ருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா இல்லைனால மார்க் விட்ருவாங்க. ஸோ நிறைய பேர் அழுவாங்க, அம்மாகிட்ட போய் மார்க் வச்சுக்கிட்டு சொல்லிக் விடணும் அம்மாவை போய் வேலை வாங்குவாங்க. ஏற்கனவே அவங்களாம் நிறைய வேலையில் தான் இருப்பாங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹேண்ட் ரைட்டிங் தான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். நான் 3ஆம் வகுப்பு தான் படிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கைஸ், ஏற்கனவே ஒரு தாட்டி எனக்கு ஒரு சைக்கிள்லாம் ஓட்டி இங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டு பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டு சொல்லியிருப்பேன். ரொம்ப நாள் வீடியோ வரான்னு சொன்னால் அந்த ஆக்சிடெண்ட் கட்டு பிடிச்சிட்டு நாளைக்கு ஒரு கட்டு கட்டணும். சரி வாங்க, அதுக்குள்ளே ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சில ஹேண்ட் ரைட்டிங்லாம் எழுதியிருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுத போகிறோம். ஏற்கனவே சில வேறு எல்லாம் எழுதியிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக லெட்டர் 1 2 3 தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா அந்த நம்பர் 1 2 3ல் நம்ம ரைட்ன்றதுல 1 2 3 ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ONE வந்து பார்த்திங்கன்னா ஓ வந்து பார்த்திங்கன்னா பெரிய எல்லாருமே சாதா ரைட்டிங் எழுதும் போது இதுவாக தான் எழுதியிருப்பீங்க. எல்லாருமே சாதா ரைட்டிங் எழுதும் போது ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் பெரிய லெட்டராக போட்டு பாக்கி எல்லாத்தையும் சின்ன லெட்டராக தான் எழுதுவீங்க. அதேமாரி தான் ஹேண்ட் ரைட்டிங்கும் ஃபஸ்ட்டு லெட்டர் பெரிய லெட்டராக தான் எழுதுறோம். ஃபஸ்ட்டு லெட்டர் எழுதுவோமா? ONE ஒன்றுக்கு ஓ பெரிய லெட்டராக போகும். சாரி, ஓ மட்டும் கொஞ்சம் இதுவாகல அடிச்சிடுறேன். உங்களுக்கு வேறு ஓ போட்டு காமிக்கிறேன். ஓ போட்டு பெருசாக போட்டுங்க. இந்த ரெட் லைன்லேருந்து இந்த கடைசி ப்ளூ லைன் வரையும் தொடணும். தொட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எண்ணு தானே, அதை இதோட சேர்க்காமல் எழுதணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்காம தான் எழுதணும். அதுக்கு லெட்டரையும் சேர்த்து தான் எழுதணும் ஹேண்ட் ரைட்டிங்கில். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பெரிய லெட்டரை மட்டும் விட்டுருணும், அடுத்த எல்லா லெட்டரையும் சேர்த்து எழுதணும். அதுமாரி தான் கைஸ். வந்து பார்த்திங்கன்னா இது எழுத போகிறோம். ONE 1 எழுதியாச்சா? 2 எழுத போகிறோம். T சாரி, இந்தமாரி டீ கிடையாது. TWO 2 3 எழுதுவோமா? THREE 3 4 F O FR O கைஸ், தெரியாமல் எஃப் மறந்துட்டேன்னா எனக்கு முன்னாடியே படித்தது இப்போலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் பெருசாக போயிட்டேன். எஃப் வந்து பார்த்திங்கன்னா டீ மாரி தான், ஆனால் நடுவில் ஒரு கோடு போடும். அதுதான் எஃப் முடிச்சாச்சா? அடுத்தது FOUR இப்போ 5 எழுத போகிறோம். இந்த இடம் இல்லைனாலும் இங்கே எழுத போகிறோம். FIVE 5 6 yes 7
SIX 6. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 எழுத போகிறோம்.